உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நேர்களே, இந்த பதிவிலே மகர ராசி அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு சோழி பிரசன்ன வாக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே இதுபோல நல்லது நடக்கப் போகிறது அப்படிங்கிறத நம்ம தெய்வ வாக்காக பார்ப்போம். அதே போல மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர் ஒரு ஏழை, ஒரு சங்கடவாதி, கஷ்டப்படக்கூடிய நபர். யாருக்காவது ஒருத்தருக்கு ஒவ்வொரு ஆண்டும் குலதெய்வத்திடமே இந்த அம்பாளிடம் கேட்டு ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுகிறோம். அந்த வகையில் இந்த ஆண்டும் மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர், அவர் யார், எங்க இருக்கிறார், அவருடைய அதிர்ஷ்ட வாய்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் நாம் இந்த நேரத்தில் நம்ம பார்ப்போம். அந்த வகையில மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஆண்டு சோழி பிரசன்ன வாக்காக எது போல செய்தியை தருகிறாள் அம்பாள், அந்த குலதெய்வம் எப்படி வாக்கை தருகிறதுங்கிறத பார்ப்போம். மகாகாளி நல்ல ஆகா, அற்புதமாக வளர்ந்திருக்கிறது. அத்தனை நபர்களும் உங்களுக்கு ஒன்றாக நிற்கிறார்கள். நட்புகள் மட்டும் எதிராக இருக்கிறது. குலதெய்வம் வீட்டு கேட்ல நிக்குது. முன்னோர்கள் 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. இப்ப இவர்களுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, மகர ராசிக்கு ஆடம்பரம், விபரீத ஆசைகளை நீங்க விடணும். செவ்வாய்க்கிழமை நாளிலே குலதெய்வத்தை வரவேற்பதற்காக வீட்டிலே தீபம் ஏற்றி சந்தி வேலையிலே, சந்தியா வேலையிலே நீங்க கும்பிடணும். சந்தி ரெண்டுமே கும்பிடலாம். காலை சாயங்காலமும் மாலையிலையும் கும்பிடலாம். அதே போல அதிகாலையிலையும் விடியற்காலையிலையும் கும்பிடலாம். இந்த மாதிரி நீங்க கும்பிட்டீங்கன்னா குலதெய்வம் ஒன்றுக்குள்ள வந்துடும். சரி, இப்போ குலதெய்வத்தின் வாக்கு என்ன அப்படிங்கிறத பொதுவான பலனை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டு சிறப்பு, மனதில் மகிழ்ச்சி, அதே போல நட்பு வட்டாரம் விரிவடைய போகுது. ஆசிரியர்கள்ட்ட ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே போல சட்டம், நீதித்துறை, காவல்துறை, இராணுவத்துறையில பணிபுரியக்கூடிய மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உயர்வான வாழ்க்கை, செல்வ நிலை உயரப்போகுது. வீடு, வண்டி, வாகனம் வாங்க போறீங்க. அல்லது இடம் மாற்றிடுவீங்க, வீடை மாற்றிடுவீங்க. அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. சம்பள உயர்வு, பதவி உயர்வு 2 அதே மாதிரி மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய மருத்துவத்துறையில் இருந்தால், வைத்தியத்துறை, ஜோதிடத்துறை, அரசியல் துறை, இந்த 4 துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசியில் இருந்தால் உங்களுக்கெல்லாம் அற்புதமான உயர்வான வாய்ப்பு நிறைய வரப்போகிறது. ஒப்பந்தங்கள் வரப்போகிறது. அதன் மூலியமா செல்வ நிலை வரப்போகிறது. கருத்துக்கள் பேசும்போது மட்டும் கவனம். இது மருத்துவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு. அவர்கள் எல்லா துறையிலும் வெற்றி பெற போறாங்க. புது மருத்துவத்துல கால் ஊன்ற போறாங்க. பெரிய வெற்றி கிடைக்க போகுது. இது தெய்வத்தின் வாக்கு. சிறு வியாபாரிகள்ல இருந்து பெரிய வியாபாரிகள் வரைக்கும் ஒரு புது ஒப்பந்தங்கள் ஏற்பட போகிறது. அதன் மூலியமாக நல்ல லாபம் கிடைக்க போக போகிறது. அதே போல குலதெய்வத்தின் அருளும் ஆசையும் வியாபாரிகளுக்கு உண்டு. ஏன்னா வியாபாரம் எப்பவுமே வெளியில தான். அப்போ குலதெய்வத்தின் ஆசி உங்களுக்கு இருக்கு. கூலி தொழிலாளியாக இருந்தால் மகர ராசியிலிருந்து, நான் கூலி வேலைக்கு போகிறேன், அல்லது கார் ஓட்டுகிறேன், அல்லது ஒரு கடையில் வேலை செய்கிறேன், ஒரு வியாபாரம் பண்ணுகிறேன், நான் அங்கே வேலை செய்கிறேன், இந்த மாதிரியான நபர்களுக்கு முன்னோர்களின் ஆசியோட, குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தோட மிகப்பெரிய சம்பள உயர்வோடு இடமாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு ஏற்பட போகிறது. இது குலதெய்வத்தின் வாக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவாக இந்த ஆண்டு மகர ராசிக்கு பலவிதமான நன்மைகளை செய்வதற்காக முன்னோர்களும் குலதெய்வங்களும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்க சரியான முறையிலே வெள்ளிக்கிழமை நாளிலே, செவ்வாய்க்கிழமை நாளிலே முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் வழிபாடு நடத்தினால் நிச்சயமாக அத்தனையும் செல்வ நிலையாக மாறும் என்பது தெய்வ வாக்கு. இப்போ மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டசாலி யார், அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம குலதெய்வத்திடமே அந்த அருளை பெறுவோம். மகாகாளி மகாலட்சுமி நல்ல ஒரு வாக்கு சொல்லமா, அவர் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது. மகாகாளி மற்றிலும் கவர்ந்து 2 அப்படின்னா விழுப்புர மாவட்டம் ஊர் சோழபுரம்ங்கிற ஊர்ல இருக்கார்.
அவர் வந்து கார்த்திகேயன் பேரு முருகன் பெயரை வைத்திருக்கிறார். கார்த்திகேயன். அவரும் 3 குழந்தைகளுக்கு தகப்பன். அவரும் மிகப்பெரிய அதிர்ஷ்ட ஜாக்பாட் அடிக்கப் போகிறார். ஒரு கார் ஓட்டி போகப் போறார். அவர் ஒரு டிரைவர் தொழில் செய்கிறார். அவரு செல்லுகின்ற வழியிலே ஒரு ட்ரிப் ஒண்ணு கிடைக்கப் போகிறது. அந்த ட்ரிப்ல இருந்து திரும்பி வரும்போது பெரிய செல்வ நிலையோடு வருவார். மிகப்பெரிய மாற்றம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அவரும் பெண் குழந்தைகளை பெற்றிருக்கிறார். அவருக்கும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது. கார்த்திகேயன் முருகன் பெயர் வச்சிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பதிவு உங்க கண்களிலே பட்டால் நிச்சயமாக உங்க குலதெய்வம் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. உங்கள் முன்னோர்கள் உங்களை காத்து நிற்கிறார்கள் அப்படின்னு தெய்வ வாக்கு வந்துரும். அந்த அதிர்ஷ்டசாலியான நபர் எப்பவுமே குலதெய்வத்துக்கும் முன்னோர்களுக்கும் வெள்ளி செவ்வாய்க்கு நீங்க ஆல்ரெடி விளக்கேற்றி வழிபட வேண்டும். அவர்களை மனதிலே நிறுத்தி கொண்டு செயல்பட வேண்டும். பலவிதமான வெற்றிகளும் செல்வமும் வந்தாச்சு உங்களுக்கு. இந்த 30 நாள் ஆயிடுச்சுனாலே மிகப்பெரிய செல்வ நிலையில நீங்க உயரப் போறீங்க. அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. கார்த்திகேயன். அது மட்டும் இல்லை. மகர ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஆண்டு வேண்டிய பொருள் வாங்கி மகிழ போறீங்க. காரணம் என்னன்னா, வீட்டு வாசல்ல குலதெய்வமும் இருக்குது. அதே மாதிரி முன்னோர்களும் இருக்காங்க. பாதுகாக்கிறாங்க. உங்களுக்கு பலவிதமான நன்மை செய்ய காத்திருக்காங்க. வெளியில செல்லும்போது கால் இடறி விட்டாலோ, கால்ல இரத்த காயங்கள் பட்டாலோ, திடீர்னு தலைவலி மயக்கம் வந்தாலோ, அந்த நாள் எங்கும் வெளியில செல்ல வேண்டாம் அப்படின்னு உங்க குலதெய்வம் முன்னோர்களும் வலியுறுத்தி சொல்கிறார்கள். மனதிலே நிறுத்தி கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீங்க நல்ல மாதிரி சிந்திக்கணும், நல்ல செயல்படணும், நல்லா பேசணும், நல்லதை மட்டும் சிந்திங்க, நல்ல மாதிரி யோசிங்க. எல்லாம் உங்களுக்கு உயர்வை தருகிறது அப்படின்னு இந்த சொல்லி பிரசன்ன வாக்கு வந்திருக்கிறது. தெரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான வெற்றியை நீங்க பெற வேணும். இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் இந்த ஆச்சாரியார் உங்களை சந்திப்பேன். அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.